எப்படி எப்படி எவ்வளவு அழகா ஆக்ட் பண்ண பத்தியா? இன்ஸ்பெக்டர் ஓடியா போயிட்டாரு, வார்டர் கிழிச்சு போட்டே போயிட்டா. ஏண்டா நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க? நீங்க எப்போ வர்றீங்க எப்போ போறீங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. எப்ப வந்தோன்னு எங்களுக்கு தெரியும் டாக்டர், ஆனா எப்ப போறோம்னு நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட், இதே மாதிரி ஆக்ட் பண்ண, இதே மாதிரி ஆடுத, அதான் ஓடிட்டாங்க. டாக்டர் எங்க அப்பா குணமாயிடுன்னு சொன்னார் டாக்டர். 100 பேர் 100 விதமா சொல்லுவாண்டா, அதெல்லாம் உண்மையா? குணமாயிடுன்னு எவனா சொன்ன? உங்க அப்பா என்ன சொன்னாரு? குணமாயிடுன்னு சொன்னார். பின்ன எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் குணமாகாம அப்புறம் எப்படிடா? ஏன் சார் இன்னும் 3 மாசம் தானே சார்? என்னடா 3 மாசம்? மே மாசம் நமக்கு ஆண்டுகள் வரும்போது டாக்டர்ஸ் எல்லாம் வர போறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இங்க பாரு, டைரி பாரு. மே ஏப்ரலுக்கு அப்புறம் பேச இல்ல டாக்டர். கிறிஸ்டா இந்த வார்டுபாய் கிட்ட மாத்திரை எல்லாம் படிக்கிறதுக்கு பேப்பர் வேணும்னு கேட்டேன். அது போய் மட்டும் டைரி கிழிச்சிருக்கான். இந்த பாரு, ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கணும் தெரியுமா? நீ வந்து ரிசப்ஷன்ல இரு, நீ வந்து விஐபிஸ் எல்லாம் கவனிச்சுக்க, டாக்டர்ஸையும் கவனிச்சுக்க. சிச்சி, நீதான் பிரமாதமா எல்லாத்தையும் புகுந்து விளையாடுவிய. நீ நல்லா ஆடுவேன்னு தெரியும், பாத்துருக்கேன்டா. எஸ், அன்னைக்கு உன்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் ஓகே தானே? இந்த அளவுக்கு பாசத்தை எங்க அப்பா கிட்ட கூட பார்க்கல. டாக்டர் சார், உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடலாமா டாக்டர்? ஏன்டா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஏன்டா அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நமக்கு தான் கேன்சர்னு முன்னாடியே தெரியுமில்ல? கேன்சர்னு முன்னாடி தெரியும், ஆனா நம்ம லைஃப் எவ்வளவு சீக்கிரமா கேன்சல் ஆகும் தெரியாதுடா. அட பாவி, மனுஷன் பிறந்துட்டா ஒரு நாளைக்கு செத்து தானே ஆகணும். ஆனா சாகுறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இருக்க, அது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். நம்ம 4 பேரும் அதிர்ஷ்டசாலிங்கடா, அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க. வாங்க வாங்க. அட அட வாங்கப்பா. ஐயா என்னது? டேய் அட போங்க வாங்கப்பா. ஐயோ, என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்களே. பாவண்டா கந்தசாமி, இவ்வளவு சீக்கிரம் செத்து போவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவன் இன்னைக்கு எங்கடா செத்தான்? கேன்சர்னு அவனுக்கு என்னைக்கு தெரிய வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனானோ அன்னைக்கே செத்துட்டான். என்னடா கண்ணா, ஏன் இப்படி பாக்குற? ஏதாவது வேணுமாப்பா? ஒண்ணும் இல்லம்மா. ஒன்றுமில்லை என்றால் அதில் ஏதோ இருக்கிறது. மகனே, இந்த மருத்துவமனையில் உனக்கு ஏதாவது குறை இருந்தால் என்னிடம் சொல், உடனே மருத்துவமனையே மாற்றி விடுகிறேன். சும்மா வளவளன்னு பேசி அறுக்காதீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சரி, நான் சென்று வருகிறேன். அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச நல்லா இருக்கு. பேசு என்றால் எனக்கு பேச்சு வராது. ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தால்தான் என்னால் பேச முடியும். புள்ள ஆசையா கேட்கறப்ப பேச மாட்டீங்க. எழுந்து வாங்க. வர்றேன்ப்பா. சென்று வருகிறேன் மகனே. அடுத்த முறை மைக்கோடு வந்து பேசுகிறேன். நீ எப்ப குணமாகி வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்பா. நாம எதிர்பார்த்தா போதும் அம்மா, நடக்க வேண்டாம். நீ ஏண்டா கண்ணா வருத்தப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏமா, எப்பவும் ஆசையா சாப்பிடுவேனே தேங்காய் சாதம், இன்னைக்கு கொண்டு இல்லையா? கொண்டு வந்திருக்கேன்பா, கொண்டு வந்திருக்கேன். நீ திட்டுவியோன்னுதான் நான் உனக்கு கொடுக்காம இருந்தேன். சாப்பிடுப்பா, சாப்பிடு. சாப்பிடுப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடு.
அழாதப்பா சாப்பிடு. மேடம் விசிக அவசரம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. வரேன்ப்பா, உடம்ப பாத்துக்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. சாகர வரைக்கும் இப்படிதான் இருக்க போறீங்களா? ஏன் இப்பவே சத்தம் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க? அடிச்சு கண்ணத்துல கையிடு. என்ன பாபு பண்றது? நம்ம சாவ நாம மறந்தாலும் வர்றவன்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாத. நீ சொல்லு. அப்படின்னா நமக்கு இருக்க கூடாது. நமக்கு சாவு வர வரைக்கும் நம்ம சாவை பத்தி யாருக்கும் தெரியாததுல போய் ஜாலியா இருப்ப. என்ன சொல்ற? என்னடா சொல்ற? கரெக்ட்மா. நம்ம மாத்திரை சாப்பிடறதால நம்ம யாத்திரை ஒண்ணு நின்னு போறது இல்ல. நம்ம எங்க வேணாலும் போனா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐ அம் ரெடி. ஆமாண்டா, அதே பெட் அதே பிரெட் போர் அடிக்குதுடா. நான் நினைக்கிறேன் நமக்கு வந்திருக்க பிளட் கேன்சரே அவனுக்கு கொடுக்குற பிரெட்டால தானோ என்னமோ. போயிடலாம்டா, டேய் போயிடலாம்டா.